உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாம்பத்திய உறவுக்கு எவ்வளவு நேரம் தேவை? இதில் ஒரு ஸ்பெக்ட்ரமாக இதை எடுத்துக்கலாம். இந்தியாவில் முன்னால் தாந்திரிக் செக்ஸ்னு ஒன்று இருந்தது. அது நாட்கணக்கில் பண்ணுவாங்க. நேரடியாக உடலுறவில் ஈடுபடுறது முடிக்கிறது அப்படின்னு இல்லாமல் அதை தொடர்ந்து பண்ணுவாங்க. இடையில ஒரு பிரேக் விட்டுருவாங்க, மறுபடியும் பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு பிரேக் இருக்கும். அதை நாட்கணக்கில் கூட பண்ணுவாங்க. இன்றைக்கும் அது வெளிநாடுகளில் அது சொல்லித்தரப்படுகிறது, தாந்திரிக் செக்ஸ். அது இந்தியாவில் வந்தது. இதை தவிர வெஸ்டர்ன்ஸில் குவிக்கின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒரு சில செகண்ட்ஸில் பண்ணுறது. படியில் யாரும் இல்லை, மாடிப்படியில் பண்ணுறது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணுறது குவிக்கி. இதெல்லாம் எப்போதாவது பண்ணுறது சரியாக இருக்கும். ஆனால் முழுமையான ஒரு இயல்பான செக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு முன் விளையாட்டுக்கள் முதல்ல, அப்புறம் செக்ஸு, உச்சகட்டம் 2 பேரும் அடையணும். இங்கே ஒரு பெண் உச்சகட்டம் அடைய ஒரு 14 நிமிடங்கள் ஆகும். இன்ட்ராவெஜைனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம்ன்றது ஒரு 14 நிமிடங்கள். அது முடிஞ்ச பிறகு அப்படி செக்ஸை நீங்கள் அப்ரப்டாக விட்டீங்கன்னா சில நேரங்களில் ஒரு பெண்களுக்கு ஒரு டக்குன்னு விட்ட மாதிரி ஒரு தெரியும். பின் விளையாட்டுக்கள், ஆஃப்டர் பிளே, ஃபோர் பிளே, பிளே, ஆஃப்டர் பிளே, பின் விளையாட்டுக்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படி நீண்டதாக நீங்கள் செக்ஸை பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் உச்சகட்டம் அடையணும், ஃபோர் பிளேயில் முதல்ல ஆரம்பிக்கணும். ஏன்னா பெண் தயாராகணும். ஆண் டக்குன்னு விரைப்புத்தன்மை அடைய முடியும், ரெடியாக முடியும். ஆனால் ஒரு பெண் தயாராகிறதுக்கு கொஞ்சம் மனதளவில் உடலளவில் கொஞ்சம் டைம் வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உச்சகட்டம் அடையும் ஒரு 14 நிமிடம் வேண்டும். அது முடிந்த பிறகு ஆஃப்டர் பிளே கொஞ்சம் கட்டி அணைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் அப்படியே தூங்க போயிடணும். ஆனால் ஆண்கள் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டக்குன்னு செக்ஸுக்கு ரெடி ஆயிடுவாங்க, நேரடியாக செக்ஸுக்கு போவாங்க, கொஞ்ச நேரத்தில் விந்து வெளியேற்றிடுவாங்க, விந்து வெளியேற்றிட்டு அந்த பக்கம் புரண்டு படுத்து தூங்கிடுவாங்க. இது ஒரு பெண்ணுக்கு மிகுந்த கடினமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இது ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 பேருக்குமே உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த பக்கம் தாந்திரிக் செக்ஸ் நாட்கணக்கில் பண்ணக்கூடிய ஒரு செக்ஸ் முறை இருக்குது. இந்த பக்கம் நிமிடங்கள் சில நொடிகளில் பண்ணக்கூடிய குக்கி அப்படின்னு இருக்குது. இதை இரண்டும் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் அல்லது கொஞ்சம் நேரம் எடுத்து நீண்ட நேரம் எடுத்துக்கலாம், இன்னும் நேரம் எடுத்துக்கலாம். ஃபோர் பிளேவை நீங்கள் நீண்டதாக கொண்டு போக முடியும். நம்ம ஒரு பெண்ணை தூண்டுறதுக்கு நிறைய சொல்கிறோம், ABCDEF அப்படின்லாம் சொல்கிறோம். ஏ ஸ்பாட்டை தூண்டுறது, பீன்னா பிரஸ்ட்டை தூண்டுறது, கிளைட்டோரிஸை தூண்டுறது, ஜி ஸ்பாட்டை தூண்டுறது, அதுக்கப்புறம் செக்ஸில் ஈடுபடுறது, அப்புறம் விந்து வெளியேற்றி அப்புறம் ஆஃப்டர் பிளே. ஆண்களுக்கு இதே மாதிரி நீங்கள் தூண்ட முடியும். ஆண்களுக்கு ஜி ஸ்பாட்டுன்றது இந்த ப்ராஸ்டேட் விரல் வச்சு தூண்ட முடியும். அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அப்போது 2 பேருக்குமே ஒரு வித்தியாசமான உணர்வுகளை செக்ஸில் கொண்டு வர முடியும். இது தேவையா? இதெல்லாம் நடைமுறை சாத்தியமானா இது செய்யணும். ஏன் செய்யணும்? 550 பொசிஷன்ஸ் வரைக்கும் காமசூத்ராவில் வாத்சாயனர் சொல்கிறார். ஏன் அப்படி எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் செக்ஸ் பண்ணி விந்து வெளியேற்றிட்டு முடிக்கக்கூடாதா அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு குயிக்காக நீங்கள் சரியில்லாமல் முடித்தோன்னா ஒரு வருடத்துக்குள்ளே செக்ஸ் ஒரு போர் அடிக்கக்கூடிய, பல்தீக்கக்கூடிய ஒரு டல்லான ஒரு விஷயமாக மாறிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நீண்ட
த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்காது. ஸோ என்றைக்குமே செக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக, என்றைக்கும் சலிக்காத ஒரு விஷயமா இருந்தால், நீங்கள் நிறைய புதிய உத்திகளை கொண்டு வரணும். நீங்கள் புத்தகங்களை படிக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க, அதெல்லாம் கொண்டு வரணும். இடத்த மாற்றணும். பொசிஷன்ஸ் 580 பொசிஷன்ஸ் இருக்குது, அதை மாற்றணும். பல உத்திகளை கொண்டு வந்து ஒரு 2 மனது உடல் 2மே நிறைவு தர்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகும்போது தான் செக்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு இளமையான, புதியதாக, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். இல்லைன்னா ஒரு டல் அண்டு ரொட்டீனான விஷயமா மாறிடும். அது நல்லதல்ல. அதனால தான் நிறைய பேர் தாம்பத்திய உறவுக்கு வெளியே ஒரு த்ரில், எக்ஸைட்டேஷன் வேணும்னு வெளியே போய் செக்ஸ் பண்ணுறாங்க. அது தேவையில்லை. நீங்கள் செக்ஸை உள்ளேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வெளியே வந்து உங்களுக்கு ஒரு தேவை இருக்காது. செக்ஸ் இதுவே உள்ள நல்லாயிருக்கும்.